மருந்து சேனலுடைய மேலும் பல பதிவுகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், பெல் பட்டனை அழுத்தவும். மேலும் மருத்துவரின் ஆலோசனை பெற இந்த வீடியோவில் உள்ள எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். வணக்கம் நண்பர்களே, இயற்கை மருந்து என்ற அழகிய குடும்பத்தில் என்னோட கூட சேர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கும் என்னுடைய அனைத்து உறவுகளுக்கும் உங்கள் அன்பு சகோதரனின் நன்றியும் வாழ்த்துதலும். நிறைய பேர் கமெண்ட்ஸில் ஐயா மார்பக வளர்ச்சிக்கு ஏதாவது மருந்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இது பேர் எழுத்தாண்டி பூண்டு. இந்த எழுத்தாண்டி பூண்டு எல்லாமே மருத்துவ குணம் வாய்ந்தது. இது இலை, பூ, இதனுடைய காய், முக்கியமாக வேர் ரொம்ப ரொம்ப மருத்துவ குணம் வாய்ந்தது. இதை என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், மார்பகம் ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப குண்டாக இருப்பாங்க, அவங்களுடைய மார்பகம் ரொம்ப ரொம்ப சின்னசாக இருக்கும். ஒரு சிலர் நல்லா ஹைட்டாக வெயிட்டாக இருப்பாங்க, ஆனால் மார்பகங்கள் வந்து தோண்டு போயிருக்கும். அவங்களுக்கெல்லாம் இது நல்ல அருமையான ஒரு மருந்து. ஏன்னா இதில் கூச்சப்படுறதுக்கு ஒன்றுமே கிடையாது. தாய்மார்களுக்கு மிகவும் உகந்தது. ஏன் அப்படின்னு சொன்னால், ஒரு சிலருக்கு உடல் வாக்கு தகுந்த மாதிரி அவங்களுடைய மார்பக வளர்ச்சி இருந்தாக்க பார்க்குறது அவங்களுக்கு வசீகரமாகவும் அதுக்கப்புறம் ஹெல்த்தாகவும் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு தான் நான் பேசிட்டு இருக்கேன். ஒருவேளை மார்பகம் சிறிதாக்குது அப்படின்றவங்களுக்கு பெருசாகிறதுக்கும், ஒருவேளை ஐயா எனக்கு பெருசானதாக தோண்டு போயிருக்கு அப்படின்றவங்களுக்கு அதை திருப்பும் பழைய நிலைக்கு கொண்டு வந்து அதை எடுப்பான தோற்றத்தை உருவாக்குறதுக்கும் தான் இந்த பதிவு. இந்த பதிவு வந்து பெண்களுக்கு மட்டும்தான். இதை முக்கியமாக நீங்கள் பார்த்து பயனடைங்க. இந்த எழுத்தாணி பூண்டு எங்கெல்லாம் கிடைக்குன்னா எல்லா இடத்துலையுமே கிடைக்குங்க. இது எந்த எது பயன்படும் அப்படின்னா, இந்த காய், பூ, இலை, அதுக்கப்புறம் வேர், இதெல்லாம் பிடிங்கி என்ன பண்ணுங்கள், நிழலில் உணர்த்திடுங்க. உணர்த்திட்டு சமூலம்னாக்க வேர், தண்டு, இலை, காம்பு, பூ, காய் எல்லாம் சேர்த்து தான் சமூலம்னு சொல்லுவோம். சமூலமாக உணர்த்தி என்ன பண்ணுங்கள், எல்லாத்தையும் அரைச்சி கழுவி உணர்த்தி அரைச்சிடுங்க. அரைச்சிட்டு காலையில் 10 கிராம், நைட்டு 10 கிராம். இல்லை நல்லா எனக்கு நல்லா உடம்பு இருக்குங்க அப்படின்னா காலையில் 20 கிராம், நைட்டு 20 கிராம். பாலில் காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது. அல்சர் இருந்தால் சாப்பிட்டு பின்னாடி சாப்பிடுங்க. பாலில் தொடர்ந்து இப்படி 48 நாளைக்கு சாப்பிட்டு வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா, நிச்சயமாகவே நல்ல ஒரு மாற்றத்தை நீங்கள் பார்க்க முடியும். எனக்கு முழுசாக எப்போ இந்த ரிசல்ட் தெரியும் அப்படின் போது 4 மணி நேரம் பயன்படுத்தினீங்கன்னாவே முழுசாக இந்த ரிசல்ட் தெரிஞ்சிடும். அதாவது தளர்ந்து போன மார்பகம் சரியான நிலைக்கு வந்தடைஞ்சிருக்கும். அதே மாதிரி சிறுசாக மார்பகம் அவங்க உடம்புக்கு தேவையான அளவுக்கு பெருசாக வளர்ந்துருக்கும். ஒரு சிலர் பார்த்திங்கன்னா இந்த மார்பக பிரச்சனைக்காகவே நிறைய மருத்துவங்களை கையாளுறாங்க. நிறைய விளம்பரங்களில் இருக்கிற நிறைய கிரீம்களை பயன்படுத்துகிறாங்க, ஆனால் ரிசல்ட் இருக்கிறதில்ல அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இயற்கை கொடுத்துருக்கிற இந்த எழுத்தாண்டி பூண்டில் அளவுக்கு அதிகமான மருத்துவ குணம் இருக்குது. அதே மாதிரி சக்தி வாய்ந்த மூலிகைன்னு கூட சொல்லலாம். இந்த உச்சந்தலை உள்ளங்கால் வரை இருக்கிற எல்லா அவயங்களையும் சரிப்படுத்துறது இந்த மூலிகைன்னு கூட சொல்லலாம். இதை தொடர்ந்து நீங்கள் பயன்படுத்தும் போது என்னென்னா, கெட்ட கொழுப்புகள் கரையும். அதே மாதிரி தளர்ந்து போன மார்பங்கள் சரி நிலைக்கு வரும், சிரித்த மார்பங்கள் பெருசாகும் அப்படின்றத பார்த்துருக்க சொல்லியிருக்கேன். இதை எப்படி பயன்படுத்தணும்னு சொல்லியிருக்கேன். இது யாரெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னு சொன்னாக்க, திருமணமானகள் பெண்கள் வந்து முக்கியமாக இதை பயன்படுத்தலாம், அவங்களுக்கு உகந்தது. அதுபோல் திருமணமான பெண்கள் பால் வரல அப்படின்னு சொன்னாக்க, இதனுடைய இலை, இந்த பூ எல்லாமே இதை எடுத்து இதோடு சேர்த்து அம்மன் பச்சரிசி இலையை நீங்கள் தொடர்ந்து சாப்பிட்டு வரும்போது என்னென்னா, தாய்மார்கள் படுத்திருந்தா கூட அவங்களுடைய மார்பில் வந்து பால் தன்னால் கீழே இறங்கி போகிற அளவுக்கு மருத்துவ குணம் வாய்ந்தது தான் இந்த எழுத்தாணி பூண்டு. இதை வந்து நான் எப்படி பயன்படுத்தணும்னு சொல்லியிருக்கேன், யார் பயன்படுத்தணும்னு சொல்லியிருக்கேன். அதே மாதிரி திருமணமாகாத பெண்களுக்கு தேவையில்லை, தேவைப்பட்டால் நீங்கள் பயன்படுத்தலாம். இது பெண்களுக்கான பதிவு தான். இதை தொடர்ந்து பயன்படுத்திட்டு வாங்க. நல்லா ஹெல்த்தான ஃபுட்டாக சாப்பிடுங்க. அதே மாதிரி காலையில் நைட்டு தேங்காய் ஒன்று எடுத்து அந்த தேங்காய் உடச்சி 1/2 ஹவருக்குள்ளே சாப்பிட்றணும். அப்போ தான் அது நல்ல கொலஸ்ட்ராலாக உடம்புக்கு கன்வெர்ட் ஆகும். 1/2 ஹவருக்கு மேலே நீங்கள் அந்த தேங்காய் வச்சு சாப்பிட்டிங்கன்னா அது கெட்ட கொலஸ்ட்ராலாக இந்த சாப்பாட்டில் இருக்கட்டும், வேறு எதுலையும் இருக்கட்டும், நீங்கள் போகும்போது கெட்ட கொலஸ்ட்ராலாக கன்வெர்ட் ஆகிடும். இதை தொடர்ந்து நீங்கள் அப்படி சாப்பிட்டு வரலாம். இது பெண்களுக்கான பதிவு தான். இதை நான் அப்படியே சாப்பிட்டு காமிக்கிறேன், ஏன்னா டேஸ்ட்டில் இருக்குன்னு சொல்கிறேன். இது இந்த கரும்பு சுவையாக தான் இருக்குது.
அதே மாதிரி கொஞ்சம் துவர சுவையாக இருக்குது. கரும்பு என்ன டேஸ்ட்டில் இருக்கோ அந்த டேஸ்ட்டில் தான் இருக்குது. இது தாராளமாக எல்லாமே எடுத்துக்கலாம். ரொம்ப ரொம்ப நல்லது தான். இனி பெண்கள் வந்து தங்களுடைய மார்பகம் வளர்ச்சி இல்லை, அதே மாதிரி தளர்ந்து போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கவலைப்பட வேண்டாம். கண்ட கிருமிகளை பூச வேண்டாம். தேவையில்லாத அநேக இடங்களில் போயிட்டு தெரியாத மருந்து மாத்திரைகளை சாப்பிட வேண்டிய அவசியமே இல்லைங்க. இப்போ இயற்கை கொடுத்துருக்குற எழுத்தாணி பூண்டை நான் சொன்ன மாதிரி நிழலில் உணர்த்துங்க, காய வைங்க, சம்பளம் அரைங்க. காலையில் 20 கிராம், நைட்டு 20 கிராம். இல்லை எனக்கு 10 கிராமே போதும்னா காலையில் 10 கிராம், நைட்டு 10 கிராம் என்ன பண்ணுங்கள், பாலில் சாப்பிடுவாங்க. 3 மண்டலம் தொடர்ந்து சாப்பிடுவாங்க. நல்லா இயற்கையான காய்கறிகளை, பழங்களை எடுத்துக்கோங்க. தொடர்ந்து இது சாப்பிட்டு வரும்போது நான் சொன்னது எல்லாமே நடக்குங்க. சரி நண்பர்களே, மீண்டும் இன்னொரு பதிவோடு உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களுக்கு இந்த விடைபெறுவது உங்கள் குடும்பத்தில் ஒருவனாக உங்கள் அன்பு சகோதரன் ஹரிதாஸ். நன்றி, வணக்கம்.